ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 4.2ல் 11வது கணக்கு பார்க்கலாம். நம்ம இங்கே ஒரு முக்கோணமாகவும் வரையணும், சரிங்களா? அதனால உதவி படத்தில் ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். இதோட நேம் PQR. அப்போ இது P, இது Q, இது R, சரிங்களா? இதுக்கு பிறகு PQ = 4.5 சென்டிமீட்டர். இது P, இது Q. அப்போ இந்த பக்கத்தோட அளவு எவ்வளவுனா நம்மளுக்கு 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம் 4.5 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்கு பிறகு கோணம் R = 35 டிகிரி. கோணம் Rனா இது, அப்போ கோணம் R நம்மளுக்கு 35 டிகிரின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பிறகு மற்றும் உச்சி ஆறிலிருந்து வரையப்படும் நடுக்கோட்டின் நீளம் RG = 6 சென்டிமீட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் PQ இந்த கோட்டுக்கு நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம். இந்த புள்ளியோட நேம் நம்மளுக்கு G, சரிங்களா? இனிமேல் ஆறில் இருந்து இந்த G புள்ளிக்கு நம்ம ஒரு கோடு வரையணும். இதுதான் நம்மளுக்கு நடுக்கோடு. ஓகே, இப்போ RG இதோட மதிப்பு தான் 6 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் இந்த கோட்டு துண்டோட அளவு 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம இந்த அளவுகளை கொண்ட ஒரு முக்கோணம் வரையணும். ஓகே, இப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம். அடிப்பக்கத்தோட அளவு 4.5 சென்டிமீட்டர். அப்போ 0ல் ஒரு புள்ளி வச்சிருங்க, அப்புறம் 4.5லேயும் ஒரு புள்ளி வைங்க. இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த புள்ளி எனக்கு P, இந்த புள்ளி எனக்கு Q. இது நம்மளுக்கு 4.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. இப்போ நம்ம அடிக்கோடு வரைஞ்சாச்சு. இனிமேல் R கோணம் நம்மளுக்கு 35 டிகிரி. இப்போதைக்கு நம்மளுக்கு R புள்ளி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ண போறீங்கன்னா P புள்ளியில் பாகைமானி, ஓகேங்களா, அதை வந்து தலைகீழாக வைக்க போறீங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 35 டிகிரி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இருக்கு 35 டிகிரி. ஓகே, இதில் அப்படியே ஒரு புள்ளி வச்சிருங்க. இப்போ இந்த புள்ளியையும் P புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இந்த கோட்டுக்கு நான் E அப்படின்னு நேம் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா PE இந்த கோட்டு துண்டில், அதாவது P புள்ளியில் கரெக்டாக பாகைமணியை வைங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு 90 டிகிரி எடுக்கணும், சரிங்களா? அப்படியே 90 டிகிரிக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் P புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இந்த கோட்டுக்கு நான் F அப்படின்னு நேம் கொடுத்துப்பேன். ஓகேங்களா? இனிமேல் PQ இதுக்கு நடுப்புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனை Q புள்ளியில் வைங்க. இப்போ PQ இந்த கோட்டு துண்டில் இது பாதின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு. இனிமேல் அளவை மாற்றாமல் P புள்ளியில் வைத்து இன்னும் 2 வில் வெட்டிக்க போகிறீங்க. அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு. இங்கே ஒன்று, அதே மாதிரி கீழேயும் ஒன்று. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும், இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ PQ இந்த பக்கத்தை இந்த கோடு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இதுதான் நம்மளுக்கு நடுப்புள்ளி Gன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, PF என்கிற இந்த கோடை இந்த கோட்டு துண்டு வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு நம்ம O அப்படின்னு நேம் கொடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா ஓவை மையமாக வைத்து P புள்ளியை ஆரமாக எடுக்கணும், சரிங்களா? P புள்ளி இல்லைன்னா Q புள்ளியை ஆரமாக எடுத்து இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வட்டம் நீங்கள் வரைஞ்சிக்கணும். முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் இருக்குது, சரிங்களா? அந்த 3 மெத்தட்லேயுமே இது வரைக்கும் நம்ம வரைஞ்சது எல்லா மெத்தட்லேயுமே சேம் தான், சரிங்களா? இனிதான் நம்மளுக்கு மாறும். ஓகே, இனி என்ன பண்ணணும்னா G புள்ளியிலிருந்து 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும், பென்சில் முனை 6ல் இருக்கணும், சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காம்பஸோட முனையை G புள்ளியில் வைக்க போகிறீங்க. வச்சு இந்த வட்டத்தை வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த வட்டத்தோட பரிதியை இந்த வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகிருக்கு. இந்த புள்ளி தான் R. அப்போ Rன்னு எழுதிக்கலாம். இனி உதவி படத்தை பாருங்க. Rலேருந்து Pக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம், Rலேருந்து Gக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம், Rலேருந்து Qக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளும் ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் Rலேருந்து P. ஓகே, அதே மாதிரி நம்ம Rலேருந்து G. Rலேருந்து Q. ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ அளவுகள் எழுதலாமா? நம்மளுக்கு RG 6 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் 6 சென்டிமீட்டர்.
ஓகே, இனிமே ஆர் கோணம் நம்மளுக்கு 35 டிகிரி, அதையும் எழுதிக்கலாம். 35 டிகிரி. நம்மளுக்கு இங்கே தானாகவே ஆர் கோணம் 35 டிகிரி அமைஞ்சிருக்கும். வேணா நீங்கள் பாகைமானியை எடுத்து அளந்து கூட பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக ஆர் புள்ளியில் வைங்க. கரெக்டாக எனக்கு 30க்கும் 40க்கும் இடையில தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் PQR வரைஞ்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, PQ = 4.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, புள்ளி P வழியே கோணம் QPE = 35 டிகிரி என இருக்கும்படி PEயை வரைந்தேன். படி 3, புள்ளி P வழியே கோணம் EPF = 90 டிகிரி என இருக்கும்படி PFஐ வரைந்தேன். படி 4, PQக்கு வரையப்படும் மையக்குத்து கோடானது PFஐ ஓவிலும் PQவை Gயிலும் சந்திக்கிறது. படி 5, ஓவை மையமாகவும் OPயை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன். படி 6, Gயிலிருந்து 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வில்லை வட்டத்தில் வெட்டுமாறு வரைந்தேன். படி 7, RG PR மற்றும் RQவை இணைத்தேன். முக்கோணம் PQR தேவையான முக்கோணம் ஆகும். சரிங்களா? இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். இவ்வளவு தான் சம். 12வது கணக்கு பார்க்கலாம். நம்ம இங்கே ஒரு முக்கோணம் தான் வரைய போகிறோம். சரிங்களா? அப்போ உதவி படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க. இங்கே QR = 5 சென்டிமீட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அளவு இந்த அடிப்பக்கத்தோட அளவு. சரிங்களா? அப்போ இந்த முனை எனக்கு Q, இந்த முனை R. இது நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். இதையும் எழுதிக்கலாம். இனி கோணம் P எனக்கு 40 டிகிரி. இந்த புள்ளி Q, இந்த புள்ளி R. அப்போ இனி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த புள்ளி எனக்கு P. அப்போ கோணம் Pனா நம்மளுக்கு இதுதான். சரிங்களா? இது வந்து 40 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் உச்சி Pயிலிருந்து QRக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் PG = 4.4 சென்டிமீட்டர். அதாவது QR என்கிற இந்த பக்கத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம். இந்த புள்ளிக்கு G அப்படின்னு நேம் கொடுத்துப்போம். இதுக்கு பிறகு P புள்ளியையும் G புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இதுதான் என்னன்னா நம்மளுக்கு நடுக்கோடு. சரிங்களா? இந்த நடுக்கோட்டோட அளவை தான் கொடுத்துருக்காங்க. PG = 4.4 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் 4.4 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இருக்கும்படி முக்கோணம் PQR வரைக. அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய். அதுக்கு பிறகு மேலும் Pயிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. அதாவது P புள்ளியில இருந்து QR என்கிற இந்த பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரையணுமாய். அதோட நீளமும் நம்ம கண்டுபிடிக்கணுமாய். சரிங்களா? எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்க போறோம். நமக்கு அடிப்பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர். அப்போ 0ல ஒரு புள்ளி வச்சிருங்க, 5லயும் ஒரு புள்ளி வைங்க. இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த புள்ளி எனக்கு Q, இந்த புள்ளி R. இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசியில் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? ஓகே, இனிமே கோணம் P எனக்கு 40 டிகிரி. நம்ம இப்போதைக்கு P புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாகைமணி எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக தலைகீழா இப்படி வச்சு Q புள்ளியில் வைக்கிறீங்க. சரி, நம்மளுக்கு இப்போ கோடு இந்த வழியாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக 40 நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த கோட்டுக்கு நான் E அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இனி என்ன பண்ணணும்னா QE என்கிற இந்த கோட்டில் கரெக்டாக Q புள்ளியில் பாகைமணியை வைங்க. இங்கே நீங்கள் 90 நேரம் ஒரு புள்ளி வச்ச போகிறீங்க. சரிங்களா? நம்ம இந்த மாதிரி முக்கோணம் வரையக்கூடிய எல்லா சம்முக்குமே இங்கே 90 டிகிரி தான் மார்க் பண்ணிப்போம். இனி இந்த புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இந்த கோட்டுக்கு நான் F அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இனி நம்ம நடுப்புள்ளியான G புள்ளியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனைய R புள்ளியில் வைங்க. இப்போ QR என்கிற இந்த பக்கத்தில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே அளவெடுத்து மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு. இனிமேல் அளவை மாற்றாமல் Q புள்ளியில் வைத்து இப்போ நம்ம வரைஞ்ச பார்த்தீங்களா அந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு இங்கே ஒன்று, அதே மாதிரி கீழேயும் ஒன்று. இப்போது இந்த 2 வில்லும் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும், இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். இதுதான் என்னென்னா நம்மளுக்கு நடுக்கோடு. ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த நடுக்கோடு QR என்கிற பக்கத்தை சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு G. அதே மாதிரி இந்த நடுக்கோடு QF என்கிற இந்த கோட்டில் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு O. இனி ஓவை மையமாக கொண்டு Q புள்ளியை ஆரமாக எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு காம்பஸோட முனை கரெக்டாக O புள்ளியில் வைங்க. பென்சில் கரெக்டாக Q புள்ளியில் இருக்குமாறு வைங்க. சரிங்களா?
ஓகே, கரெக்டாக எனக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வட்டம் வரைஞ்சிக்கணும். உங்கள் புக்கில் முக்கோணம் வரைகிறது மொத்தமாக 3 மெத்தட் இருக்குது சரிங்களா. அந்த 3 மெத்தட்லையுமே இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு வரைக்கும் எல்லா சம்முக்குமே சேம் தான். இதுக்கு பிறகு தான் மாறும். இப்போ நம்மளுக்கு ஜி புள்ளி தெரியும். அப்போ ஜியிலிருந்து 4.4 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை 0ல் இருக்கணும். பென்சில் கரெக்டாக 4.4ல் இருக்கணும். நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ காம்பஸோட முனை கரெக்டாக ஜி புள்ளியில் வைங்க. இப்போ வட்டத்தோட பருதியை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு, அதே மாதிரி இந்த சைடும் சரிங்களா. இப்போ இந்த வில் இந்த வட்டத்தில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு பி. அதே மாதிரி இந்த புள்ளிக்கு நம்ம எஸ் அப்படி நேம் கொடுத்துப்போம். இப்போ பி புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும். ஓகே, வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சரிங்களா. அப்புறம் பி புள்ளியையும் ஜி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே, வரைஞ்சிக்கலாம். அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு இந்த மாதிரி. இது வந்து நம்மளுக்கு 4.4 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் 4.4 சென்டிமீட்டர். இனி கோணம் பி 40 டிகிரி. இந்த பி கோணமானது 40 டிகிரி இங்கே தானாகவே அமையும். வேணால் நீங்கள் பாகைமானியை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக PQ என்கிற இந்த கோட்டில் பி புள்ளியில் கரெக்டாக வைங்க. பார்த்தீங்களா, எனக்கு கரெக்டாக 40 கரெக்டாக இருக்குது. 40 டிகிரி கரெக்டாக வரும். இப்போ நம்ம முக்கோணம் PQR இதை வரைஞ்சிட்டோம். இனி Pயிலிருந்து QR என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம குத்துக்கோடு வரையணும். அந்த குத்துக்கோடோட நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கு QR என்கிற இந்த பக்கத்தை கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம். இப்போ Pயிலிருந்து QR பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரையணும். அப்படின்னா பி புள்ளியில் காம்பஸோட முனையை அப்படியே வைங்க. வச்சுக்கிட்டு இந்த கோடை 2 முறை வெட்டுற மாதிரியான வில்லு, அதாவது அரை வட்ட வடிவில் ஒரு வில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, வெட்டிக்கலாமா இந்த மாதிரி சரிங்களா. இப்போ இந்த அரை வட்ட வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இப்போ அளவை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில், அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில், அந்த வில் இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா. இந்த மாதிரி இப்போ இந்த 2 வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா QR பக்கத்தோட குத்துக்கோடு நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ QR பக்கத்தை இந்த குத்துக்கோடு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா. இந்த புள்ளிக்கு எம் அப்படி நேம் கொடுத்துக்கணும். இப்போ Pயிலிருந்து எம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு கரெக்டாக 2.2 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 2.2 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கண்டிப்பாக இந்த குத்துக்கோடு 90 டிகிரியாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி முக்கோணமும் வரைஞ்சிட்டோம், குத்துக்கோடோட நீளமும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இனி வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, QR = 5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, புள்ளி Q வழியே கோணம் RQE = 40 டிகிரி என இருக்கும்படி QEஐ வரைந்தேன். அப்புறம் படி 3, புள்ளி Q வழியே கோணம் EQF = 90 டிகிரி என இருக்கும்படி QFஐ வரைந்தேன். படி 4, QRக்கு வரையப்படும் மையக்குத்து கோடானது QFஐ Oவிலும் QRஐ Gயிலும் சந்திக்கிறது. படி 5, Oவை மையமாகவும் OQஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன். படி 6, Gயிலிருந்து 4.4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வில்லை வட்டத்தில் வெட்டுமாறு வரைந்தேன். படி 7, PQ, PG மற்றும் PRஐ இணைத்தேன். முக்கோணம் PQR தேவையான முக்கோணம் ஆகும். ஓகே, படி 8, Pயிலிருந்து QRக்கு செங்குத்துக்கோடு வரைந்தேன். படி 9, குத்துக்கோட்டின் நீளம் 2.2 சென்டிமீட்டர். ஃபைனலாக குத்துக்கோட்டின் நீளம் நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா. 13வது கணக்கு பார்க்கலாம். நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் சரிங்களா. அதனால் உதவி படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க. இங்கே QR = 6.5 சென்டிமீட்டர். அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு QR. அப்போ எனக்கு இந்த முனை Q, இந்த முனை R. இது நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இனி கோணம் P = 60 டிகிரி. இது Q, இது R. பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு P அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு P கோணம் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் Pயிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர்.
இங்கே இந்த குத்துக்கோட்டின் நீளம் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு லைன் சரிங்களா. நடுக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருந்தனா அது முக்கோணம் வரைகிறதுல ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே இது குத்துக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருந்தா இது வந்து செகண்ட் மெத்தட். அப்போது நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய கணக்கு ரெண்டாவது மெத்தடு சரிங்களா. இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ குத்துக்கோடுனா என்னென்னா பி புள்ளியிலிருந்து QR என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிப்போம். இது கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். இந்த குத்துக்கோடு QR என்கிற கோட்டு துண்டில் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு G அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போ இந்த குத்துக்கோட்டின் நீளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் 4.5 சென்டிமீட்டர். ஓகே, உடைய முக்கோணம் PQR வரைக. அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா சரிங்களா. எப்போ மாதிரி முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அடிப்பக்கத்தோட அளவு 6.5 சென்டிமீட்டர். அப்போது 0ல் ஒரு புள்ளி வைங்க. அதே மாதிரி 6.5ல் ஒரு புள்ளி வைங்க. இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த புள்ளி Q, இந்த புள்ளி R. இதோட அளவு 6.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகே, இனிமேல் P கோணம் நம்மளுக்கு 60 டிகிரி. இப்போதைக்கு இந்த P புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பாகைமணியை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தலைகீழ திருப்பி கரெக்டாக Q புள்ளியில் வைங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு இப்போ கோடு இந்த வழியாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். P கோணம் 60 டிகிரி. அப்போ இங்கே நீங்கள் 60க்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும். இன்னும் இருக்கு 60, இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இங்கே ஒரு அம்புக்குறி. இந்த கோட்டுக்கு நான் வந்து E அப்படின்னு நேம் கொடுத்துக்க போகிறேன். இது நம்மளுக்கு 60 டிகிரி. இதே நீங்கள் எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு QE என்கிற இந்த கோட்டு துண்டில் கரெக்டாக Q புள்ளியில் பாகைமணியை வைங்க. வச்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் உண்டு. அந்த 3 மெத்தட்லேயுமே இங்கே நீங்கள் 90க்கு நேராக தான் புள்ளி வைக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் சரிங்களா. இந்த கோட்டுக்கு F அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இனிமேல் இந்த G புள்ளியை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா QR என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும். அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக Q புள்ளியில் வைங்க. இனிமேல் QR என்கிற இந்த கோட்டு துண்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு. ஓகேங்களா. இப்போ அளவை மாற்றாமல் R புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு வில் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா QR என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோடை வரைஞ்சிடுவோம் சரிங்களா. ஓகே, இந்த மைய குத்துக்கோடுக்கு XY அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போது QR என்கிற கோட்டு துண்டில் இந்த மைய குத்துக்கோடு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி G. அதே மாதிரி QF என்கிற இந்த கோட்டு துண்டில் மைய குத்துக்கோடு வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு O அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ O புள்ளியை கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓவை மையமாக வைத்து Qவை ஆரமாக எடுத்து நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். ஓகே, அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக O புள்ளியில் வைங்க. பென்சிலோட முனை கரெக்டாக Q புள்ளியில் இருக்கிற மாதிரி வைங்க. அதே மாதிரி பென்சில் முனை R புள்ளியிலையும் டச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா. ஓகேங்க, எனக்கு டச் ஆகுது. அப்போ நான் இங்கே ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறேன் இந்த மாதிரி. ஓகே, நம்ம இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம் சரிங்களா. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதாவது முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் உண்டு. அந்த 3 மெத்தட்லையுமே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் அந்த 3 மெத்தடுக்குமே சேம். இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம G புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். இனி G புள்ளியிலிருந்து 4.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும். பென்சிலோட முனை கரெக்டாக 4.5ல் இருக்கணும். நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக G புள்ளியில் வைங்க சரிங்களா. நம்மளுக்கு நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருந்தா இந்த வட்டத்தில் வெட்டுற மாதிரி வில் வெட்டிக்கணும். இங்கே நம்மளுக்கு குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த வில் இந்த மைய குத்துக்கோடில் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு M அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகே, Gயிலேருந்து M இதோட அளவு 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அதையும் எழுதிக்கலாம். இதெல்லாம் மறக்கக்கூடாது, உடனே எழுதிடணும். ஓகே, இனி என்ன பண்ணணும்னா QR என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம இணைகோடு வரைய போகிறோம். அது எப்படின்னா மூலை மட்டத்தை எடுத்துக்கோங்க. கரெக்டாக QR என்கிற இந்த கோட்டில் கரெக்டாக வைங்க. ஓகேங்களா, வச்சுட்டேன்.
இனிமே ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. ஸ்கெயிலை கரெக்டாக இந்த மூலை மட்டத்தோட இணைத்து, கேப்பே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க. இப்போது இந்த ஸ்கெயிலை நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். இந்த மூலை மட்டத்தை நகர்த்தணும். எது வரைக்கும்னா எம் புள்ளி வாரது வரைக்கும். ஓகேங்களா? நகர்த்தலாமா? ஓகே, நகர்த்தலாம். எம் புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். இந்த கோடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இணைக்கோடு இந்த வட்டத்தை வெட்டுற மாதிரி இருக்கணும். இங்கே ஒரு அம்புக்குறி, இங்கே ஒரு அம்புக்குறி, இந்த கோட்டு துண்டுக்கு ஏபி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த கோடு இந்த வட்டத்தில் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு பி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு எஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம பி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பி புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும். அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும். ஓகே, வரைஞ்சிக்கலாமா? இந்த மாதிரி அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? கொஸ்டினை கேட்ட மாதிரி முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி அளவு எழுதலாம். பி கோணம் நம்மளுக்கு 60 டிகிரி. இங்கே பி கோணம் அதாவது 60 டிகிரி தானாகவே அமையும். வேணா நீங்கள் பாகைமணி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. பி கியூ என்கிற இந்த கோட்டில் கரெக்டாக பி புள்ளியில் பாகைமானியை வைங்க. இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக 60 டிகிரி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு 60 டிகிரி கரெக்டாக வந்து அப்படின்னா நீங்கள் வரைஞ்சது கரெக்டு. ஓகே, இவ்வளோ தான் இந்த கணக்கு. இனிமேல் வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, QR = 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டை வரைந்தேன். படி 2, புள்ளி Q வழியை கோணம் RQE = 60 டிகிரி என இருக்கும்படி QE வரைந்தேன். அப்புறம் படி 3, புள்ளி Q வழியை கோணம் EQF = 90 டிகிரி என இருக்கும்படி QF வரைந்தேன். அப்புறம் படி 4, QRக்கு வரையப்படும் மைய குத்துக்கோடு XY ஆனது QF ஓவிலும் QRஐ Gயிலும் சந்திக்கிறது. படி 5, Oவை மையமாகவும் OQவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன். படி 6, Gயிலிருந்து மைய குத்துக்கோடு XYயில் M வழியே GM = 4.5 சென்டிமீட்டர் இருக்கும்படி ஒரு வில் வரைந்தேன். படி 7, QRக்கு இணையாக M வழியே AB என்ற கோடு வரையப்பட்டது. படி 8, AB ஆனது வட்டத்தை P மற்றும் Sல் சந்திக்கிறது. படி 9, QP மற்றும் RPயை இணைக்கவும். முக்கோணம் PQR ஆனது தேவையான முக்கோணம் ஆகும். அதாவது கொஸ்டினில் கேட்டது மாதிரி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். சரிங்களா? நம்ம இந்த கணக்கை எப்படி வரைஞ்சோமோ அதை நான் அப்படியே வரைமுறையாக எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நம்ம 14வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இந்த ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 4.2ல் 14வது கணக்கு பார்க்கலாம். நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். அதனால உதவி படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க. இங்கே AB = 5.5 சென்டிமீட்டர். அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு. ஓகேங்களா? AB. அப்போ இந்த முனைக்கு A அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இதுக்கு B. ஓகேங்களா? இதோட அளவு 5.5 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க. இனி கோணம் C = 25 டிகிரி. அதாவது இது A, இது B. அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு C அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும். இது நம்மளுக்கு 25 டிகிரின்னு தந்துட்டாங்க. அப்புறவு மற்றும் உச்சி Cயிலிருந்து ABக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4 சென்டிமீட்டர். இங்கே இந்த குத்துக்கோட்டின் நீளம், இந்த லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது நடுக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருந்தனா முக்கோணம் வரைகிறதுல முதல் மெத்தடு. இங்கே நம்மளுக்கு குத்துக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது 2வது மெத்தடு. சரிங்களா? ஓகே, குத்துக்கோடுனா வேற எதுவுமே இல்லை. இந்த C புள்ளியிலிருந்து AB என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிப்போம். இது கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த குத்துக்கோடு AB என்கிற கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு G அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இங்கே இந்த குத்துக்கோட்டின் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம். ஓகே, உடைய முக்கோணம் ABC வரைக. அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரையணுமா? சரிங்களா? ஓகே, எப்போ மாதிரி அடிப்பக்கத்தோட அளவை முதல் வரைஞ்சிக்கலாம். அடிப்பக்கத்தோட அளவு 5.5 சென்டிமீட்டர். அப்போ கரெக்டாக 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க. இனிமே 5.5லேயும் ஒரு புள்ளி வைங்க. இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த புள்ளி எனக்கு A, இந்த புள்ளி B. இது நம்மளுக்கு 5.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த C புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால C கோணம் நம்மளுக்கு 25 டிகிரி. இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா
பாகைமணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தலைகீழ திருப்பி கரெக்டாக ஏ புள்ளியில் வைக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஏ புள்ளியில் வச்சுருங்க. நம்மளுக்கு இப்போ கோடு இந்த வழியாக போகுது பார்த்தீங்களா. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு சி கோணம் 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் 25க்கு நேரம் ஒரு புள்ளி வைக்க போகிறீங்க. சரிங்களா, 25 20க்கும் 30க்கும் இடையில இருக்கும், இன்னும் இருக்குது. ஓகே, இதில் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இங்கே ஒரு அம்புக்குறி, இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இது 25 டிகிரி, இதெல்லாம் உடனே எழுதிடணும். சரிங்களா, இனிமேல் என்ன பண்ணணும்னா ஏஇ என்கிற இந்த கோட்டு துண்டில் பாகைமானியை கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் உண்டு. அந்த 3 மெத்தட்லையுமே இங்கே நீங்கள் 90க்கு நேராக தான் புள்ளி வைக்கணும். சரிங்களா, இங்கே 90 இருக்குது, அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே ஒரு அம்புக்குறி, இந்த கோட்டு துண்டுக்கு எஃப் அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இது நம்மளுக்கு 90 டிகிரி. சரிங்களா, ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும்னா இந்த ஜி புள்ளியை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா ஏபி என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு மைய குத்துக்கோடு வரையணும். காம்பஸோட முனையை கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க. இப்போ ஏபி என்கிற இந்த கோட்டு துண்டில் இது பாதின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழே ஒரு வில்லு. ஓகேங்களா, இப்போ அளவை மாற்றாமல் பி புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி, அதே மாதிரி கீழேயும். இப்போ பாருங்கள், இந்த 2 வில் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும், இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த 2 புள்ளியும் இணைத்தோம் அப்படின்னா ஏபி என்கிற கோட்டு துண்டோட மைய குத்துக்கோடு நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, சரிங்களா, இப்போ இந்த மைய குத்துக்கோடுக்கு எக்ஸ் ஒய் அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இதுக்கு பிறகு இந்த மைய குத்துக்கோடு ஏபி என்கிற கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஜி. அப்போ ஜின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த மைய குத்துக்கோடு ஏஎஃப் என்கிற இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஓ புள்ளியை கண்டுபிடிச்ச உடனே ஓ புள்ளியை மையமாக எடுத்து ஏயை ஆரமாக எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக ஓ புள்ளியில் வைங்க. பென்சிலோட முனை கரெக்டாக ஏ புள்ளியில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டா இருக்கிறது மாதிரி வைங்க. சரிங்களா, அதே மாதிரி பென்சில் முனை பி புள்ளிலையும் தொடுதான்னு பாருங்கள். ஓகே, செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நான் வட்டம் வரைஞ்சிக்க போகிறேன். ஓகே, வரைஞ்சிட்டோம். சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் உண்டு. அந்த 3 மெத்தட்லையுமே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் 3க்குமே சேம் தான். இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஜி புள்ளி தெரியும் பார்த்தீங்களா. அப்போ ஜி புள்ளியில் இருந்து 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும். பென்சிலோட முனை கரெக்டாக 4ல் இருக்கணும். நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக ஜி புள்ளியில் வைங்க. நம்மளுக்கு நடுக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருந்துன்னா இந்த வட்டத்தில் வெட்டுற மாதிரி வில் வெட்டிப்போம். இங்கே நம்மளுக்கு குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கணும். இப்போது இந்த வில் இந்த மைய குத்துக்கோடில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு எம் அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இந்த குத்துக்கோட்டி நீளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர். அதெல்லாம் உடனே எழுதிடணும். சரிங்களா, ஓகே, எழுதிக்கலாம். இனிமேல் என்ன பண்ணணும்னா ஏபி என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு நம்ம இணைகோடு வரைய போகிறோம். அதுக்கு மூலை மட்டத்தை எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஏபி என்கிற கோட்டு துண்டில் வைங்க. சரிங்களா, ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. ஸ்கெயிலை இந்த மூலை மட்டத்தோட இணைத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க. இடையில கேப்பே இருக்கக்கூடாது, கேப்பே இல்லாமல் ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ இந்த ஸ்கெயிலை நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறீங்க. இந்த ஸ்கெயிலை நீங்கள் நகர்த்தவே கூடாது. இந்த மூலை மட்டத்தை தான் நகர்த்தணும். எது வரைக்கும்னா எம் புள்ளி வாரது வரைக்கும். சரிங்களா, ஓகே, நகர்த்தலாம். ஓகே, எம் புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த கோடு இந்த வட்டத்தை வெட்டணும். இந்த கோடை அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம். ஏன்னா இந்த சைடு இந்த வட்டத்தில் படலை. ஓகே, நீட்டிக்கலாமா. ஓகே, நீட்டிட்டோம். இங்கே ஒரு அம்புகுறி, இங்கே ஒரு அம்புகுறி. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குக்கு இந்த கோட்டு துண்டுக்கு ஏபி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஏ முனை இருக்குது பார்த்தீங்களா. அதனால இந்த கோட்டு துண்டுக்கு
PQ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடு இந்த வட்டத்தில் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு C புள்ளி. சரிங்களா? அப்போ Cன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு S அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம C புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது C புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும். அதே மாதிரி C புள்ளியையும் B புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும். ஓகே, இணைத்து அப்போ ஒரு கோடு வரைஞ்சிடலாமா? ஓகே, C புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு, அதே மாதிரி C புள்ளியையும் B புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி. இனி அளவு எழுதலாம். சரிங்களா? அதாவது C கோணம் நம்மளுக்கு 25 டிகிரி. இங்கே C கோணமான 25 டிகிரி இங்கே தானாகவே அமையும். வேணா நீங்கள் பாகைமானியை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. CA என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக C புள்ளியில் பாகைமானியை வைங்க. ஓகே, கரெக்டாக வைங்க. பார்த்தீங்களா? எனக்கு கரெக்டாக இங்கே 25 தான் கரெக்டாக இங்கே ஒரு கோடு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்கே 25 டிகிரி தானாகவே அமையும். கொஸ்டினில் தந்திருக்க மாதிரி இங்கே 25 டிகிரி உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சி அப்படின்னா நீங்கள் வரைஞ்சது கரெக்டு. அப்போது நம்மள்கிட்ட கொஸ்டினில் கேட்டது மாதிரி ABC என்கிற முக்கோணம் நம்ம வரைஞ்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, AB = 5.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, புள்ளி Q வழியே கோணம் BAE = 25 டிகிரி என இருக்கும்படி AEயை வரைந்தேன். படி 3, புள்ளி Q வழியே கோணம் EAF = 90 டிகிரி என இருக்கும்படி AFஐ வரைந்தேன். படி 4, ABக்கு வரையப்படும் மையக்குத்துக்கோடு XY ஆனது AFஐ Oவிலும் ABஐ Gயிலும் சந்திக்கிறது. இனி படி 5, Oவை மையமாகவும் OAவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் உண்டு. அந்த 3 மெத்தட்லையுமே படி 5 வரைக்கும் 3லேயுமே சேம் தான். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, இனிமேல் படி 6, Gயிலிருந்து மைய குத்துக்கோடு XYயில் M வழியே GM = 4 சென்டிமீட்டர் இருக்கும்படி ஒரு வில் வரைந்தேன். படி 7, ABக்கு இணையாக M வழியே PQ என்ற கோடு வரையப்பட்டது. படி 8, PQ ஆனது வட்டத்தை C மற்றும் Sல் சந்திக்கிறது. படி 9, AC மற்றும் BCயை இணைக்கவும். முக்கோணம் ABC ஆனது தேவையான முக்கோணம் ஆகும். அதாவது கொஸ்டினில் கேட்டது மாதிரி முக்கோணம் ABCயை நம்ம ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சிட்டோம். சரிங்களா? நான் 15வது கணக்கு பார்க்கலாம். நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். அதனால உதவிப்படத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க. இங்கே அடிப்பக்கம் BC = 5.6 சென்டிமீட்டர். அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு. சரிங்களா? BC அப்போ எனக்கு இந்த முனை B எழுதிக்கலாம். இந்த முனை B, இந்த முனை C. ஓகேங்களா? இதோட அளவு 5.6 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோணம் A = 40 டிகிரி. இது B, இது C. அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு A அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு A கோணம். எவ்வளோனா 40 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இனிமே மற்றும் கோணம் ஏயின் இருசம வெட்டியானது. இங்கே இந்த இருசம வெட்டி இந்த லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு நடுக்கோட்டின் நீளம் அப்படி கொடுத்துருந்துன்னா முக்கோணம் வரைகிறதுல ஃபஸ்ட்டு மெத்தட். இது குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருந்துன்னா முக்கோணம் வரைகிறதுல 2வது மெத்தட். கொஸ்டினில் நம்மளுக்கு இருசம வெட்டி இந்த மாதிரி கொடுத்துருந்துன்னா முக்கோணம் வரைகிறதுல 3வது மெத்தட். அப்போ இந்த கணக்கு முக்கோணம் வரைகிறதுல 3வது மெத்தட். சரிங்களா? கோணம் ஏயின் இருசம வெட்டியானது அடிப்பக்கம் BCயை CD = 4 சென்டிமீட்டர் என Dயில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் ABC வரைக. அதாவது A கோணத்துக்கு நம்ம கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கோண இருசம வெட்டியானது BC என்கிற கோட்டு துண்டில் சந்திக்கும் போது ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு நம்ம D அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணுமா? ஓகேங்களா? இனிமே CD = 4 சென்டிமீட்டர். இது C, இது D. அப்போ இந்த 2 புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு தான் நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். ஓகே, எழுதிக்கலாம். இந்த மாதிரி தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் ABC வரைக. அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரையணும். சரிங்களா? எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம். அடிப்பக்கத்தோட அளவு 5.6 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? 0ல் ஒரு புள்ளி வைக்கணும். அப்புறம் 5.6லேயும் ஒரு புள்ளி வைக்கணும். ஓகே, வைக்கலாம். 0ல் ஒரு புள்ளி, அதே மாதிரி 5.6லேயும் ஒரு புள்ளி. இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த புள்ளிக்கு B,
இந்த புள்ளிக்கு சி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இது நம்மளுக்கு 5.6 சென்டிமீட்டர். இதே நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் உடனே எழுதிக்கணும். லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தால் மறந்துடுவோம். ஓகே, இனிமேல் ஏ கோணம் நம்மளுக்கு 40 டிகிரி. இப்போதைக்கு ஏ புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாகைமானி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி தலைகீழாக திருப்பி கரெக்டாக பி புள்ளியில் வைக்கணும். ஓகே, வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு ஏ கோணம் 40 டிகிரின்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கே நீங்கள் கரெக்டாக 40க்கு நேரம் புள்ளி வைக்கணும். என்ன இருக்குது 40, அப்போ இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இங்கே ஒரு அம்புக்குறி. இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இது நம்மளுக்கு 40 டிகிரி. இதே நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிஇ என்கிற இந்த கோட்டு துண்டில் பாகைமானியை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் உண்டு. அந்த 3 மெத்தட்லேயுமே இங்கே நீங்கள் 90க்கு நேராக ஒரு புள்ளி வைக்கணும். சரிங்களா? அது மாறவே மாறாது. முக்கோணம் வரைகிற 3 மெத்தட்லையுமே இங்கே நீங்கள் 90க்கு நேராக தான் ஒரு புள்ளி வைக்கணும். இப்போது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிக்கலாமா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ இங்கே ஒரு அம்புக்குறி. இந்த கோட்டு துண்டுக்கு நான் எஃப் அப்படி நேம் கொடுத்துக்கணும். இது நம்மளுக்கு 90 டிகிரி. சரிங்களா? முக்கோணம் வரைகிற 3 மெத்தட்லையுமே நம்மளுக்கு படி 5 வரைக்கும் சேம். அதாவது வட்டம் வரைகிறது வரைக்கும் சேம் தான். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வட்டம் வரையணும்னா வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும். அதாவது ஓ புள்ளியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பிசி என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும். அது எப்படின்னா காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க. இப்போ பிசி என்கிற கோட்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் கரெக்டாக பாதிக்கு மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு வில், இந்த மாதிரி மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழே ஒரு வில் வெட்டிக்கணும். சரிங்களா? இப்படி இனிமேல் அளவை மாற்றாமல் சி புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில் இங்கே ஒன்று, அதே மாதிரி கீழே ஒன்று. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். அதே மாதிரி இந்த 2 வில் வெட்டும்போது இங்கே நம்மளுக்கு ஒரு புள்ளி உருவாகும். இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பிசி என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோடை வரைஞ்சிருவோம். சரிங்களா? ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த மைய குத்துக்கோடுக்கு எக்ஸ் ஒய் அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மைய குத்துக்கோடு பிசி என்கிற கோட்டு துண்டில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் ஜி. அதே மாதிரி இந்த மைய குத்துக்கோடு பிஎஃப் என்கிற கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு நம்ம ஓ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம மைய புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக ஓ புள்ளியில் வைங்க. இனி பென்சிலோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் இருக்கிறது மாதிரி வைங்க. சரிங்களா? பி புள்ளியில் கரெக்டாக டச் ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பென்சிலோட முனை சி புள்ளியிலையும் தொடுதான்னு பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நீங்களும் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வட்டம் வரைஞ்சிட்டோம். இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் 3 மெத்தடுக்குமே சேம். இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், சிடி இதோட அளவு 4 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க. இனி பென்சிலோட முனையை கரெக்டாக 4ல் இருக்கிற மாதிரி வைங்க. சரிங்களா? நான் இங்கே பென்னில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். சிடி இதோட அளவு தான் 4 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனையை இப்போ நீங்கள் சி புள்ளியில் வைக்க போகிறீங்க. ஓகேங்களா? சி புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு பிசி என்கிற கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி புள்ளி. ஓகே, இனிமேல் எழுதிடலாமா? சிடி இதோட அளவு 4 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த வட்டத்தோட கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதி கரெக்டாக இந்த மைய குத்து கோடில் இந்த வட்டத்தோட கீழ்ப்பகுதி வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு நம்ம ஐ அப்படி நேம் கொடுத்துக்கணும். இப்போ டி புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். அந்த கோடு இந்த வட்டத்தில் தொடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் கோடு வரைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கோண இருசம வெட்டி. இந்த கோண இருசம வெட்டி வட்டத்தோட பகுதியை தொடும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஏ புள்ளி. இப்போ நம்ம ஃபைனலாக ஏ புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும்.
ஓகே, இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி இதில் அளவு எழுதலாம். இங்கே ஏ கோணம் 40 டிகிரி. சரிங்களா? ஏ கோணம் 40 டிகிரி இங்கே தானாகவே அமையும். வேணா நீங்கள் பாகைமணியை எடுத்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏபி என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக ஏ புள்ளியில் பாகைமணியை வைங்க. ஓகே, நான் வச்சுட்டேன் பாருங்கள். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இந்த கோடு கரெக்டாக 40க்கு நேராக போகுது. தானாகவே இங்கே 40 டிகிரி அமையும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே கோண இருசம வெட்டி வரைய சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த கோடு தான் நம்மளுக்கு கோண இருசம வெட்டி. கோண இருசம வெட்டினா என்னன்னா கோணத்தை சரிசமமாக பிரிக்கும். இங்கே நம்மளுக்கு ஏ கோணம் 40 டிகிரி. அப்போ 40 டிகிரியில் பாதி எவ்வளவு? 20 டிகிரி. அப்போ எனக்கு இந்த கோணம் 20 டிகிரி. அதே மாதிரி இந்த கோணமும் எனக்கு 20 டிகிரி. சரிங்களா? கரெக்டாக இருக்கும். வேணா நீங்கள் பாகைமானி எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஏபி என்கிற கோட்டு துண்டில் ஏ புள்ளியில் பாகைமானியை வைங்க. பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குது. அந்த இருசம வெட்டி அந்த கோடு 20க்கு நேராக வருது. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கோண இருசம வெட்டினா கோணத்தை இரு சமமாக பிரிக்கும். அதுதான் என்னென்னா கோண இருசம வெட்டி. சரிங்களா? இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். படி 1, பிசி இஸ் ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, புள்ளி பி வழியே கோணம் சிபிஇ இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி என இருக்கும்படி பிஇயை வரைந்தேன். படி 3, புள்ளி பி வழியே கோணம் இபிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி என இருக்கும்படி பிஎஃப்ஐ வரைந்தேன். இனி படி 4, பிசிக்கு வரையப்படும் மையக்குத்து கோடானது பிஎஃப்ஐ ஓவிலும் பிசிஐ ஜியிலும் சந்திக்கிறது. படி 5, ஓவை மையமாகவும் ஓபியை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைக. படி 6, புள்ளி சியிலிருந்து பிசியில் 4 சென்டிமீட்டர் தொலைவில் டி என்ற புள்ளிக்கு ஒரு வில் வரையப்பட்டது. படி 7, மையக்குத்து கோடானது வட்டத்தை ஐ என்ற புள்ளியில் சந்திக்கிறது. ஐடியை இணைத்தேன். இனி படி 8 பார்க்கலாம். படி 8, ஐடியை வட்டத்தில் ஏயில் சந்திக்குமாறு நீட்டப்பட்டது. ஏபி மற்றும் ஏசியை இணைத்தேன். முக்கோணம் ஏபிசி என்பது தேவையான முக்கோணம் ஆகும். அதாவது இந்த முக்கோணத்தை நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை அப்படியே நான் வரைமுறையை எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். 16வது கணக்கு பார்க்கலாம். நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். அதனால உதவிப்படத்தில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க. இங்கே PQ is equal to 6.8 சென்டிமீட்டர். அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு PQ. அப்போ இது P, இது Q. ஓகேங்களா? எழுதிக்கலாம். இந்த முனைக்கு Pன்னு நேம் கொடுத்துக்கணும், இந்த முனைக்கு Qன்னு நேம் கொடுத்துக்கணும். இந்த கோட்டு துண்டோட அளவு 6.8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இனி உச்சி கோணம் 50 டிகிரி. உச்சி கோணம் எதுனா இது. சரிங்களா? இதுக்கு நான் ஆர் அப்படி நேம் கொடுத்துக்க போகிறேன். உச்சி கோணம் 50 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, அதையும் நான் எழுதிக்கிறேன். மற்றும் உச்சி கோணத்தின் இருசம வெட்டியானது. இங்கே இந்த இருசம வெட்டியானது இந்த வேர்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்மளுக்கு இருசம வெட்டி அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த கணக்கு முக்கோணம் வரைகிறதுல 3வது மெத்தட். சரிங்களா? உச்சி கோணத்தின் இருசம வெட்டியானது அடிப்பக்கத்தை பிடி இஸ் ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர் என டியில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் PQR வரைக. அதாவது உச்சி கோணத்துக்கு நம்ம இருசம வெட்டி வரையணும். சரிங்களா? இந்த மாதிரி இது PQ என்கிற கோட்டு துண்டில் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு நம்ம டி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போ PD இஸ் ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர். இது P, இது D. அப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு என்னன்னா 5.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா. சரிங்களா? எப்போ மாதிரி முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம். அடிப்பக்கத்தோட அளவு எவ்வளவுனா 6.8 சென்டிமீட்டர். 0க்கு நேரம் ஒரு புள்ளி வைங்க. அதே மாதிரி 6.8க்கு நேராயும் ஒரு புள்ளி வைங்க. இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். இந்த புள்ளி நம்மளுக்கு P, இந்த புள்ளி நம்மளுக்கு Q எழுதிக்கலாம். இனி இதோட அளவு 6.8 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. இனி ஆர் கோணம் நம்மளுக்கு 50 டிகிரி. இப்போதைக்கு ஆர் புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது, அதனால பாகைமணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி தலைகீழ திருப்பி P புள்ளியில் வைங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு ஆர் கோணம் 50 டிகிரி. அப்போ இங்கே நீங்கள் 50க்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும். சரிங்களா? 50 நேரம் இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் P புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இங்கே ஒரு அம்புக்குறி. இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு E அப்படி நேம் கொடுத்துக்கணும். இதோட கோணம் நம்மளுக்கு 50 டிகிரி. இனி PE என்கிற இந்த கோட்டு துண்டில் கரெக்டாக P புள்ளியில் பாகைமணியை வைங்க. நம்ம இங்கே
முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக 3 மெத்தட் உண்டு. அந்த 3 மெத்தட்லையுமே இங்கே நம்ம 90க்கு நேரம் ஒரு புள்ளி வைப்போம். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நானும் வச்சுக்கிட்டேன். இப்போ பி புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இங்கே ஒரு அம்புக்குறி. இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு எஃப் அப்படி நேம் கொடுத்துக்கணும். சரிங்களா? முக்கோணம் வரைகிற 3 மெத்தட்லையுமே படி 5 வரைக்கும் சேம். அதாவது வட்டம் வரைகிறது வரைக்கும் சேம் தான். சரிங்களா? வட்டம் வரையணும்னா வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும். மையம் கண்டுபிடிக்கணும்னா PQ என்கிற கோட்டு துண்டுக்கு மைய குத்துக்கோடு வரையணும். அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க. இப்போ PQ என்கிற கோட்டு துண்டில் இது பாதின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ நீங்கள் அளவை மாற்றவே கூடாது. மாற்றாமல் Q புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி, அதே மாதிரி கீழேயும். இப்போ பாருங்க, இந்த 2 வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. அதே மாதிரி இந்த 2 வில் வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகுது. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா PQ என்கிற கோட்டு துண்டுக்கு மைய குத்துக்கோடை நம்ம வரைஞ்சிருவோம். ஓகே, இப்போ இந்த மைய குத்துக்கோடுக்கு XY அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த மைய குத்துக்கோடு PQ என்கிற கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் G. அதே மாதிரி இந்த மைய குத்துக்கோடு PF என்கிற இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். சரிங்களா? இந்த புள்ளிக்கு O அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போ மைய புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இனி வட்டம் வரையலாம். அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக O புள்ளியில் வைங்க. இனி பென்சிலோட முனை கரெக்டாக பி புள்ளியில் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. சரிங்களா? அதே மாதிரி பென்சிலோட முனை Q புள்ளியிலையும் தொடுதான்னு பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வட்டம் வரையணும். ஓகே, நான் கரெக்டாக 2 புள்ளியிலையுமே தொடுது. அப்போ நான் வட்டம் வரைய போகிறேன். ஓகே, வட்டம் வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வட்டம் வரையணும். இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் 3 மெத்தடுக்குமே சேம். இனி தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், PD இதோட அளவு 5.2 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும். பென்சிலோட முனை 5.2ல் இருக்கணும். சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ PD இதோட அளவு தான் 5.2 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக P புள்ளியில் வைங்க. ஓகே, வச்சுட்டேன். PQ என்கிற கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு D. ஓகே, அளவு எழுதலாம். PD இதோட அளவு 5.2 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம D புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த வட்டத்தோட கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இது மைய குத்துக்கோடில் வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு I அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும். இப்போ I புள்ளியையும் D புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். அந்த கோடு இந்த வட்டத்தில் தொடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகே, வரைஞ்சிக்கலாமா? கரெக்டாக வட்டத்தில் தொடுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கோடு வட்டத்தோட பகுதியை சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு R. அப்போ Rன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம R புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ R புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி P புள்ளியையும் R புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும். கொஸ்டினில் ஒரு முக்கோணம் தான் நம்மளுக்கு வரைய சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம அளவு எழுதலாம். நம்மளுக்கு R கோணம் இங்கே 50 டிகிரி. இங்கே R கோணம் 50 டிகிரி தானாகவே அமையும். வேணா நீங்கள் பாகைமானி எடுத்து செக் பண்ணிக்கலாம். QR என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக R புள்ளியில் பாகைமானியை வைங்க. இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக எனக்கு 50க்கு நேரம் இந்த கோடு போகுது. கரெக்டாக இருக்கும். கோண இருசம வெட்டி இதுதான் நம்மளுக்கு என்னென்னா கோண இருசம வெட்டி. கோண இருசம வெட்டினா என்னன்னா கோணத்தை இரு சமமாக பிரிக்கும். அதாவது இப்போ 50ல் பாதி எவ்வளோனா 25. இந்த சைடு நம்மளுக்கு 25 இருக்கும், இந்த சைடும் நம்மளுக்கு 25. அப்போ எழுதிக்கலாம் 25 டிகிரி. இங்கே நம்மளுக்கு 25 டிகிரி. வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. QR என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக Q புள்ளியில் பாகைமணியை வைங்க. கரெக்டாக 25க்கு நேரம் இருக்கும். பார்த்தீங்களா, 20க்கும் 30க்கும் இடையில தான் இருக்குது. கரெக்டாக 25க்கு நேரம் அந்த கோடு வருது. அப்போ நம்ம வரைஞ்சது கரெக்டு. சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டது மாதிரி முக்கோணம் PQR வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இனிமேல் வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1. PQ = 6.8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2. புள்ளி P வழியே கோணம் QPE = 50 டிகிரி என இருக்கும்படி PEயை வரைந்தேன். படி 3. புள்ளி P வழியே கோணம் EPF = 90 டிகிரி என இருக்கும்படி PFஐ வரைந்தேன்.
இனி படி 4, PQக்கு வரையப்படும் மையக்குத்து கோடானது PFஐ ஓவிலும் PQவை Gயிலும் சந்திக்கிறது. இனி படி 5, ஓவை மையமாகவும் OPயை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன். படி 6, புள்ளி Pயிலிருந்து PQவில் 5.2 சென்டிமீட்டர் தொலைவில் D என்ற புள்ளிக்கு ஒரு வில் வரையப்பட்டது. படி 7, மையக்குத்து கோடானது வட்டத்தை I என்ற புள்ளியில் சந்திக்கிறது. IDயை இணைத்தேன். அப்புறம் ஃபைனலாட்டு படி 8, IDயை வட்டத்தில் Rல் சந்திக்குமாறு நீட்டப்பட்டது. PR மற்றும் QRஐ இணைத்தேன். முக்கோணம் PQR என்பது தேவையான முக்கோணம் ஆகும். அதாவது நம்ம இந்த முக்கோணத்தை எப்படி வரைஞ்சோமோ அதை நான் வரைமுறை எழுதியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு இந்த பயிற்சியோட கடைசி கணக்கு. சரிங்களா? நம்ம பயிற்சி 4.2ல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? போய் பாருங்க. ஓகே, இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.